நீங்கள் திருட்டு தொழிலுக்கு போனீங்கன்னாக்கா, திருட்டு தொழில் என்ன, மற்றவருடைய சரீரத்தை நாசப்படுத்துகிற தொழில்கள். சுருக்கமாக சொல்கிறேன், மற்றவருடைய ஜீவியத்தை நாசப்படுத்துகிற தொழில்கள், மற்ற மகிழ பண்ணுகிறது போல இருக்கும். ஆனால் அது பெரிய இடத்துல அவங்கள கொண்டு போய் நாசமாக்கி விட்டுரும். உன் தொழிலினாலே, உன் கையின் பிரயாசத்தினாலே, உன்னுடைய வியாபாரத்தினாலே ஒருவன் மட்டுமல்ல பலர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அப்பொழுது உங்கள் வீட்டில் இந்த தொழிலை காத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு அரசியல் சப்போர்ட் தேவை. இது அரசியல் துணை இல்லாமல் இந்த தொழிலெல்லாம் நடத்த முடியாது. அப்போ அரசியல்வாதிக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அப்போ என்ன ஆகுது, அதிகாரம் உங்களுக்கு கிட்ட வந்துடுது. வளர்ச்சி அடைந்த ஒவ்வொரு மனிதன் செய்கிற காரியம் சொல்கிறேன். வளர்ச்சி அடைஞ்ச ஊழியன்னு இதை செய்கிறான். உங்களுக்கு அவங்க இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு கப்பம் கட்டினா தான் அவன் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். உங்ககிட்ட நீங்கள் காசை கொடுக்கறதுனால அவனுக்கு ஒன்றுக்கு நல்ல பிரச்சனை இல்லாத போதா சுமூகமாக? அப்போ அதிகாரம் உங்ககிட்ட வந்துடுதா? அதிகாரிகள் உங்ககிட்ட வந்துடுவாங்களா? ஆமாம், அவன் சொன்னான்னா அதிகாரிகள் உங்களுக்கு அடிச்சுட்டு போவான் சல்யூட்டு. அதனுடைய பொருள் என்னென்னா, வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். ஊசி காதுகளில் ஒட்டகம் போகக்கூடும் என்றால் போகக்கூடும், ஆனால் ஐஸ்வர்யவான் மட்டும் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அதான் இந்த இன்ஃப்ளூயன்ஸு. நான் மாதம் இத்தனை கோடி கொடுத்துட்றேன் லோக்கலில் அரசியலுக்கு, அப்புறம் கொஞ்ச நாள் பார்க்குறேன் வியாபாரம் இல்லையா நான், ஆட கன்றாவி இது எதுக்கு போய் அவங்ககிட்ட கொடுக்கணும், நானே அரசியலில் இறங்கிடுறேன். நிர்வாகத்தை என் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்றேன், என் மச்சாங்கிட்ட கொடுத்துட்றேன், என் மாமங்கிட்ட கொடுத்துட்றேன், என்னை சார்ந்த ஒரு ஜனங்கக்கிட்ட கொடுத்துட்றேன், நம்பிக்கைக்கு பாத்திரமான ஜனங்களை. என் கண்கள் மட்டும் பார்த்து கொண்டிருக்கோம். நம்ம பிஸ்னஸ் இல்லையா? நானே அரசியல்வாதி ஆகிடுறேன். இந்த தொகுதியை நான் பார்த்துக்கிறேன், எலெக்ஷன் தேவை நான் பார்த்துக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஓட்டு எவ்வளோ நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு அர்த்தம். எந்த தலைமை கழகம் என்ன வேணான்னு சொல்லும்? வளர வளர சொல்கிறேன். முதல்ல ருசி பார்க்கறது, அந்த அதிகார மையத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கறது. பயந்து இப்படி நடுங்கின நாட்கள் வேறு. இப்போது ஃபோன் அடித்தா நடக்குது வேலை. கத்திர உயர்த்துறாருன்னு எடுத்துக்கினாலும் உங்கள் இஷ்டம். அது இப்படி தான் நிறைய மாயில் மாட்டிக்கிறாங்க. இப்போ ஒரு தவறு நடக்குது, என்னுடைய சுயம் தீண்டப்படுகிறது, என் ஈகோ கிளாஷ் பண்ணிட்டான் ஒருத்தன். நான் பேன் திட்டின காலம்லாம் போயிடுச்சு. இப்போ நான் வளர்ந்துட்டேன். நான் உடனே ஃபோன் அடிக்கிறேன். அவன் மேலே ஏதாவது ஒரு பொய் வழக்கு போட்டு அவனை தூக்கி உள்ள வை. யார் தெரியுமா அவர்? யார்? அவருக்கு வேண்டியவர் இவர். அது அப்படியே நடக்கும். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஏழை ஞானம் அசட்டை பண்ணப்படுகிறது. வசனத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஏழை ஞானம் அசட்டை பண்ணப்படுகிறது. அவனை போட்டு நோங்கி அவனை கும்மி தோச்சி காய வச்சுருவாங்க.